يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய சபையிலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் இஸ்லாமிய அகீதா தொடர் வகுப்பு என்ற துணைப்பொருளில் அகீதா குறித்த சில விடயங்களை நாங்கள் தொடராக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதன் ஆரம்ப கட்டமாக அகீதா பற்றிய அறிமுகம் என்ற தலைப்பினூடாக அகீதா என்றால் என்ன என்பது குறித்து இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மார்க்க மஸ்அலா விஷயங்களில், ஃபிக்ஹ் மஸ்அலா விஷயங்களில் எங்களுக்கு தெரிந்த சட்டங்கள் அளவுக்கு அகீதாவுடைய விடயத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் படிக்காமலே இருந்து கொண்டிருக்கிறோம். அகீதா என்பது அதுதான் அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆரம்பத்திலே போடக்கூடிய அந்த அத்திவாரம் போன்றது தான் அகீதா. அதன் மேலால் நாங்கள் வீட்டை கட்டி எழுப்புவோம். அந்த அகீதா பேஸ்மெண்ட் சரியான முறையில் போடப்படாமல் இருந்தால் அதன் மேலால் கட்டப்படக்கூடிய கட்டிடங்களினால் எந்த பிரயோசனமும் இருக்காது. எனவே அன்பிற்குரிய உறவுகளே, அகீதாவில் நாங்கள் சரியான நிலைப்பாட்டில் அறிந்து அதை நம்ப தவறிவிட்டால் நாங்கள் என்னதான் நல்லமல்கள் செய்தாலும் அதனால் எந்தவித பிரயோசனமும் இருக்காது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காபிர்கள், முஷ்ரிக்குகள் எவ்வளவோ நல்ல விடயங்களை செய்கிறார்கள். ஆனால் அந்த நல்ல விடயங்களினால் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு எந்தவித பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை. அதுபோன்றுதான் நம்பிக்கை கோட்பாடு விடயத்தில் அல்லாஹ்வும் தூதரும் எதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதை சரியான முறையில் கற்று அதன்படி எங்களுடைய நம்பிக்கைகளை அமைத்து கொள்ள தவறும் பட்சத்தில் நாங்கள் என்னதான் நல்லமல்களில் ஈடுபட்டாலும் அந்த நல்லமல்களின் மூலமாக எந்தவித பிரயோசனமும் இருக்காது என்பதை ஆரம்பமாக அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அகீதா என்றால் என்ன? அகீதா என்கின்ற வார்த்தையை தேடி பார்த்தால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ பெற்றுக்கொள்ள முடியாது. அகீதா என்று ஏன் அறிஞர்கள் நம்பிக்கை சார்ந்த பகுதிக்கு பெயர் வைத்தார்கள் என்றால், இந்த அகீதாவுடைய பகுதியில் சில வார்த்தை பிரயோகங்கள் பாவிக்கப்படும். ஒன்று அகீதா என்று சொல்லப்படுகிறது, ஈமான் என்று சொல்லப்படுகிறது, தௌஹீத் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஈமானையும் தௌஹீதையும் சேர்த்து இன்னும் சில விடயங்களை சேர்த்து ஒரு பாடப்பரப்பாக அமைக்கப்பட்டது தான் அகீதா என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்றால் என்ன? எங்கள் எல்லோருக்கும் தெரியும். 6 விடயங்களை உறுதியாக நம்ப வேண்டும். சிறிய வயதிலே ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று பாடமாக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், தூதரை நம்பணும், வேதங்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும். என்னதான் நல்லது கெட்டது நடந்தாலும் இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடக்கிறது என்பதை நம்பணும். இது ஈமான் என்கின்ற பகுதி. இதற்குள்ள உள்ளதான் தௌஹீத் என்பது. அல்லாஹ்வை நம்புதல் என்கின்ற பகுதியிலே அல்லாஹ் மாத்திரம்தான் கடவுள் என்று நம்புவது, இதுதான் என்ன? தௌஹீத். அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுள் இருக்கிறார், அல்லாஹ்வினால் செய்ய முடியுமானதை இந்த சிலையும் செய்ய முடியும், இந்த அவுலியாவும் செய்ய முடியும், இந்த நல்ல மனிதரும் செய்ய முடியும் என்று நாம் நம்பாமல் அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும், அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட தகுதியானவன் என்று உறுதியாக நம்புவதுதான் என்ன? தௌஹீதாகும். உறுதியாக நம்புவதுதான் தௌஹீதாகும். அப்ப ஈமானில் உள்ளதுதான் தௌஹீத். இந்த ஈமானையும் தௌஹீதையும் உள்ளடக்கியது தான் அகீதா. ஈமானும் அதனுள் வரும், தௌஹீதும் வரும். அதனோடு சேர்த்து இப்போ தௌஹீதை முறிக்கக்கூடிய சில அம்சங்கள் இருக்கும். ஷிருக்கு, குஃப்ரு, நிஃபாக்கு, இணை வைப்பு, இறை மறுப்பு, அதே மாதிரி நயவஞ்சகத்தனம். இது என்ன செய்யும்? ஈமானை முறிக்கும். இந்த விடயங்களையும் அகீதாவினுள் என்ன செய்வார்கள்? கொண்டு வருவார்கள். இது ஈமான் சார்ந்த விடயம் கிடையாது, டைரக்டாக நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயம் கிடையாது. ஆனால் எங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அம்சங்கள். இணை வைப்பது என்பது நம்பிக்கையை தகர்க்கக்கூடியது, குஃபர் என்பது நம்பிக்கையை தகர்க்கக்கூடியது, நயவஞ்சகம் என்பது ஈமானை
தகர்க்கக்கூடியது. அதே போன்று ஈமானிலே குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய சில அம்சங்களும் இருக்கின்றன. விதத்துகள், சிறிய இணை வைப்பு, சிறிய குஃப்ரு, சிறிய நயவஞ்சகம், அதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். இப்படியான விடயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாடப்பரப்பு தான் அகீதா என்பது. அப்போ அகீதா என்கின்ற வார்த்தையை நாங்கள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ தேடி பார்த்தால் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தௌஹீது, ஈமான் இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இந்த வார்த்தைகள் என்ன செய்யும், இருக்கும். இந்த தௌஹீது ஈமானையும் சேர்த்து இன்னும் சில அம்சங்களை நான் சொன்ன தௌஹீதை முறிக்கக்கூடியவைகள், தௌஹீதில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடியவைகள், இப்படியான அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடப்பரப்பு தான் அகீதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தௌஹீதை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, தௌஹீதை முறிக்கக்கூடியவைகளான என்ன? முதலாவது பெரிய இணை வைப்பு, அஷ்ஷிர்குல் அக்பர். அல்லாஹை மாத்திரம், அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட தகுதியானவன் என்று உறுதியாக நம்புவது தௌஹீது. இந்த தௌஹீதை முறிப்பதென்றால் அல்லாஹ்வோடு சேர்த்து அவனுக்கு மாத்திரம் சொந்தமான, அவனுக்கு மாத்திரம் தகுதியான அம்சங்களை இன்னொருவருக்கும் கொடுப்பதென்பது அஷ்ஷிர்குல் அக்பர், பெரிய இணை வைப்பு. அல்லாஹ்க்கு நிகரான ஒன்றை நாங்கள் உருவாக்குவது. என்னென்ன விடயங்கள்ல? அவனுடைய ருபூபியத்தில், ருபூபியத்தினா அல்லாஹு தாலா வானத்திலிருந்து அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா மேலே அரசியலே இருந்து என்ன செய்கிறான், எங்களுக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான். இப்படி அல்லாஹு தாலா அடியார்களுக்கு செய்யக்கூடிய அம்சங்களில் அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன். இப்படியாக அல்லாஹு தாலா அடியார்களுக்கு செய்யக்கூடிய அம்சங்களில் இணை வைப்பு வைப்பது. எப்படி? அல்லாஹ் ரிஸ்க் தருவதோடு இன்னாரும் என்ன செய்கிறார், ரிஸ்க் தருகிறார். அல்லாஹ் படைப்பது போன்று இன்னாரும் படைக்கிறார். அல்லாஹ் ஆட்சி அதிகாரம் செய்வது போன்று இன்னாரும் என்ன செய்கிறார், ஆட்சி அதிகாரம் செய்கிறார் என்று அல்லாஹோடு ஒருவரை சேர்ப்பது இது இணை வைப்பாகும். எதில் இணை வைப்பு? ருபூபியத்தில் இணை வைப்பு. அல்லாஹு தாலா அடியார்களுக்கு செய்யக்கூடிய அம்சங்களில் அடியார்கள் செய்யக்கூடிய இணை வைப்பாகும். இன்னொன்றைக்கு உலூஹியத்தில் ஏற்படக்கூடிய இணை வைப்பு. அது என்ன உலூஹியத்? அல்லாஹுக்கு மாத்திரம் அடியார்களினால் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இணை வைப்பை மேற்கொள்வதாகும். ஆரம்பத்தில் பார்த்தது ருபூபியத். ருபூபியத் என்றால் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு செய்கிற விஷயங்களில் அல்லாஹோடு இன்னாரும் என்ன செய்கிறார், கூட்டு செய்கிறார், கூட்டு செல்கிறார், கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்று நாங்கள் நினைப்பது. உலூஹியத் என்றால் அல்லாஹுக்கு மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் இன்னொரு ஆளையும் என்ன செய்வது, இணைத்துக் கொள்வது. அல்லாஹுக்காக மாத்திரம் நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவுலியாக்காவனும் என்ன செய்கிறார், ஒருவர் சுஜூது செய்கிறார் என்றால் இது என்ன, தெளிவான பெரிய இணை வைப்பாகும். அல்லாஹ்விடம் மாத்திரம் நாங்கள் கேட்டு எங்களுடைய தேவைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அவுலியாவிடம் அல்லது சிலைகளிடம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் என்றால் உலூஹியத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இணை வைக்கிறோம். அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் நாங்கள் என்ன செய்கிறோம், இணை வைக்கிறோம். அதே போன்று அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கென்ற சில பெயர்கள் இருக்கின்றன, அல்லாஹுக்கென்ற சில பண்புகள் இருக்கின்றன. அது அல் அஸ்மாஉ வ சிஃபாத் என்று சொல்வார்கள். இதிலே மனிதர்கள் என்ன செய்வது, இணை வைப்பு வைப்பது. எப்படி? அஸ்ஸமீ என்றால் அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவன், அல் பசீர் என்றால் அல்லாஹு தாலா பார்க்கக்கூடியவன். இதெல்லாம் அல்லாஹுக்குரிய என்ன பெயர்கள். இதே அல்லாஹு தாலா எப்படி பார்க்கிறானோ அதே போன்று அடியார்களும் பார்க்க முடியும். அல்லாஹு தாலா எப்படி கேட்கிறானோ அதே போன்று அடியார்களும் கேட்க முடியும். இது அல்லாஹ்வினுடைய அஸ்மாக்களில் என்ன செய்வது, இணை வைப்பை மேற்கொள்வது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகள், பண்புகள். அல்லாஹுக்கு கை இருக்கிறது, அல்லாஹுக்கு கால் இருக்கிறது, அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது. இது குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவது, இதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். இதில் எப்படி இணை வைப்பு ஏற்படும்? அல்லாஹுக்கு அடியார்களுடைய கை போன்று கை இருக்கிறது, அல்லாஹுக்கு அடியார்களுடைய கால் போன்று கால் இருக்கிறது, அல்லாஹுக்கு அடியார்களுடைய முகம் போன்று முகம் இருக்கிறது. இப்படி நாங்கள் நம்பினால் அல்லாஹ்வினுடைய பண்புகளில் சிஃபாத்துகளில் என்ன செய்கிறோம், நாங்கள் இணை வைப்பை மேற்கொள்கிறோம். இவைகள் எல்லாம் எங்களுடைய தௌஹீதை என்ன செய்யும், தகர்க்கும். இவைகளெல்லாம் பெரிய இணை வைப்புகள். அல்லாஹுக்கு டிரெக்டாக நிகராக ஒருவரை அல்லாஹ்வினுடைய பண்புகளில், அவனுடைய பெயர்களில், ருபூபியத்தில், உலூஹியத்திலே அல்லாஹுக்கு நிகராக ஒருவரை நாங்கள் என்ன செய்வது, கூட்டு சேர்வது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் எங்களுடைய தௌஹீதை, ஈமானை தகர்க்கும், ஈமானை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடும், ஈமானை எங்களிடமிருந்து பறித்துவிடும் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக எங்களுடைய ஈமானை பறிக்கக்கூடிய அம்சம் அல் குஃப்ருல் அக்பர், பெரிய மறுப்பு, இறை மறுப்பு. ஒன்று அல்லாஹ்வே இல்லை என்று என்ன செய்வது, மறுப்பது. அல்லாஹ்வே கிடையாது, கடவுளே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், நாஸ்திகள் ஒரு சார் இருக்கிறார். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, கடவுள் என்பதே கிடையாது, அல்லாஹ்வே என்ன செய்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள்.
இது எங்களுடைய ஈமானை என்ன செய்யும், பறிபோச்சு. அப்போ ஈமான் அல்லாவை நம்பிய நாங்கள் அல்லாவை என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ் இல்லைன்னு மறக்க மாட்டோம். அதே நேரத்தில் இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை மறுப்பதும் பெரிய இறை மறுப்புக்குள்ளே என்ன செய்யும் வரும். இப்போ இஸ்லாத்தின் 50 கடமைகள் என்று நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், ஷஹாதத், கலிமத்து ஷஹாதா, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். ஒரு ஆள் சொல்கிறார், அல்லாவை நம்பி ஒருவர் சொல்கிறார், தொழுகை என்பது மார்க்கத்தில் கிடையாது, ஜக்காத் என்பது மார்க்கத்தில் கிடையாது, நோன்பு என்பது மார்க்கத்தில் கிடையாது, ஹஜ் என்பது மார்க்கத்தில் கிடையாது. இப்படி தெளிவாக மார்க்கத்திலே சொல்லப்பட்ட உசூலுத்தீன்களை என்ன செய்கிறார், மறுக்கிறார். இப்படி மறுத்தால் அவரிடமிருந்து ஈமான் என்ன செய்துவிடும், பறிபோய்விடும். தொழாம இருக்கிறங்கிற வேறு, ஜக்காத் கொடுக்காம இருக்கிறங்கிற வேறு, நோன்பு நோக்காம இருக்கிறங்கிற வேறு, பொருளாதாரம் இருந்து ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறங்கிற வேறு. ஆனால் இதை மறுப்பது என்பது வேறு. தொலாட்டி அதுக்குரிய தண்டனை அவர் என்ன செய்வார், நரகத்தில் அனுபவிச்சுட்டு அல்லாவை நம்பியதுக்காக என்ன செய்வார், சொர்க்கத்துக்கு போவார். ஜக்காத் கொடுக்காட்டி அதுக்குரிய தண்டனை நரகத்தில் அனுபவிச்சுட்டு அல்லாவை நம்பியதுக்காக என்ன செய்வார், சொர்க்கத்துக்கு போவார். இப்படித்தான் ஏனைய கடமைகளும். ஆனால் அதை மறுத்தால், நோன்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது என்று ஒரு முஃமின் மறுத்தால் அவன் முஃமின் கிடையாது, காஃபிராகி விடுவான். அதே போன்று திருமணம் என்பது இஸ்லாத்திலே பகிரங்கமாக அறியப்பட்ட ஒரு சட்டம். ஒருவர் சொல்கிறார் திருமணம் என்பது கிடையாது, இஸ்லாத்தில் திருமணம் என்பது கிடையாது, விரும்பியவர்கள் விரும்பியவரோடு என்ன செய்யலாம், வாழ்ந்து கொண்டு செல்லலாம் என்று ஒருவர் சொன்னால், இவர் இஸ்லாமிய மார்க்கத்திலே பகிரங்கமாக அறியப்பட்ட ஒரு அம்சத்தை என்ன செய்கிறார், மறுக்கிறார். எனவே இவர் என்ன செஞ்சிருவார், காபிராக போய்விடுவார். அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரிவதாக இருந்தால் தலாக்கு ஹுலு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கி, ஒரு வழிகாட்டில் வைத்திருக்கிறது. சரியான காரியங்கள் அமைந்திருந்தால், கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனைகள் இஸ்லாம் அனுமதித்த அடிப்படையில் இவர்கள் பிரிய வேண்டும் என்று நினைத்தால் பிரிவதற்கான ஏற்பாடுகளை மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு, அனுமதிச்சிருக்கு. ஆணுடைய தரப்பில் தலாக்கன் ஒன்றை வைத்திருக்கிறது, பெண்ணுடைய தரப்பில் ஹுலுன்னு என்ன செஞ்சிருக்கிறது, ஒன்றை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இது மார்க்கத்தில் தெளிவாக பகிரங்கமாக அறியப்பட்ட விடயங்கள். ஒருவர் சொல்கிறார் தலாக் என்பது கிடையாது, திருமணம் முடித்தால் மௌத் வரைக்கும் அவளோட தான் என்ன செய்யணும், வாழணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இஸ்லாம் அனுமதித்த காரியமாக இருந்தாலும் அவர்கள் பிரிய முடியாது, தலாக் என்பது கிடையாது, ஹுலு என்பது கிடையாது என்று பகிரங்கமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை ஒரு ஆள் என்ன செய்கிறார், இது மார்க்கத்தில் இல்லை என்று மறுக்கிறார். இது பெரிய இறை மறுப்பு. அவர் என்ன செய்து விடுவார், காபிராகி விடுவார் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்நிஃபாக்குல் இஅ்திகாதி, நம்பிக்கை ரீதியான நயவஞ்சகம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்கள் இருந்தார்கள். அவர்கள் எந்த வகையை சேர்ந்த முனாஃபிக்கள், நம்பிக்கை சார்ந்த முனாஃபிக்கள். அதாவது உள்ளத்தில் அவரிடம் இறை மறுப்பு இருக்கும், ஷிர்க் இருக்கும், ஆனால் வெளிப்படையில் அவர்கள் முஃமின்களை போன்று என்ன செய்வார்கள், காட்டிக்கொள்வார்கள். அப்போ இஸ்லாத்தை வெளிப்படையிலே அவர்கள் முஸ்லிம்கள் போன்று முஃமின்கள் போன்று காட்டிக்கொண்டு உள்ளத்திலே குஃப்ரையும் ஷிர்க்கையும் என்ன செய்வார்கள், வைத்து கொண்டிருப்பது தெளிவாக இறை நிராகரிப்பு, அதாவது ஈமானை என்ன செய்துவிடும், பறித்துவிடும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லுவார்கள் நவாக்கிலு தௌஹீத், தௌஹீதை முறிக்கக்கூடிய அம்சங்கள், இணை வைப்பு, பெரிய இணை வைப்பு, பெரிய குஃபர், அதே போன்று நம்பிக்கை சார்ந்த நிஃபாக். இது என்ன செய்யும், எங்களுடைய ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும், ஈமானை முறித்துவிடும். அவர் அல்லாஹை நம்பியிருந்தாலும் அல்லாஹுக்கு இணை வைத்தால் ஈமானை என்ன செஞ்சிடும், முறிச்சிடும். மக்கத்து காவிர்கள் என்ன செஞ்சிருந்தார்கள், அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான் வல இன்சால்தமன் ஹலக ஸமாவாதி வல் அர்த லா யகூலன் அல்லாஹ், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவர்கள் யார் என்று அவர்களிடம் கேளுங்கள், அல்லாஹ் என்று சொல்வார். நிச்சயமாக அல்லாஹ் என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். வல இன்சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅ ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, வானத்திலிருந்து மலையை இறக்கி அந்த மலையின் மூலமாக புட்பூண்டுகளை உயிர்ப்பிக்க செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டு பாருங்கள், லா யகூலன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார்கள். வல இன்சால்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை படைத்தவர்கள் யார் என்று நீங்கள் கேட்டால் யகூலன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்போ மக்கத்து முஷ்ரிக்குகள் ருபூபியத்தில் என்ன செய்தார்கள், தௌஹீதை கடைபிடித்தார்கள். அல்லாஹ் தான் இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், அடியார்களை படைத்தது, ரிஸ்க் தருவது, அல்லாஹு தஆலா அந்த ஆட்சி அதிகாரத்தை செய்வது, இதெல்லாமே அல்லாஹ்வினுடைய செயற்பாடுகள் என்று அவர்கள் நம்பினார்கள். எதில் இணை வைத்தார்கள், உலூஹியத், வணக்க வழிபாடுகளை என்ன செய்தார்கள், இணை வைத்தார்கள். அல்லாஹுக்கு அல்லாஹ்வை வணங்கி வழிவது போன்று லா தூசா மனாத்தையும் என்ன செய்வோம், நாங்கள் வணங்கி வழிபடுவோம். அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது போன்று லா தூசாத் மனாத்திலும் நாங்கள் என்ன செய்வோம், பிரார்த்திப்போம். அப்போ உலூஹியத்தில் என்ன செய்தார்கள், இணை வைத்தார்கள். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு அல்லாஹுக்கு தகுதியான அம்சங்களை இன்னொன்றுக்கு கொடுப்பது இணை வைப்பு. இது எங்களுடைய தௌஹீதை என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிடுவோம். இஸ்லாத்திலே பகிரங்கமாக அறியப்பட்ட விடயங்களை ஒரு முஃமின் மறுத்தால் அவரை காபிராக்கிவிடும், அவரை ஈமானை என்ன செஞ்சிடும்,
பறிகொடுத்து விட நிலை ஏற்படும். யாரெல்லாம் போலி முஸ்லிம்களாக இந்த சமூகத்தில் வாழ்கிறார்களோ, உள்ளத்தில் குபரை சிறுக்க வச்சுட்டு பேரளவில் என்ன செய்வார்கள், முஸ்லிம்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு விரோதமான குரோதமான அவ்வளவு ஏற்பாடுகளும் உள்ளத்தில் என்ன செய்யும் இருக்கும். இவர்களும் ஈமானை பறிகொடுத்தவர்கள். இந்த 3 அம்சங்களும் என்ன செய்யும், ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும். இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது, எங்களுடைய தௌஹீதிலே ஈமானிலே குறைபாட்டை ஏற்படுத்தும். அதில் ஒன்று சிறிய இணை வைப்பு. சிறிய இணை வைப்பு என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிடம் மிகவும் நான் அஞ்சக்கூடிய அம்சம் அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு. சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன அல்லாஹ்வின் தூதரே? அர்ரியா, முகஸ்துதி. அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு வணக்க வழிபாட்டை இன்னார் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த வணக்க வழிபாட்டை அலங்கரித்து செய்வது, இது சிறிய இணை வைப்பு. இது அவரை டிரெக்டாக என்ன செய்யாது, மார்க்கத்தை விட்டும் இல்லாமல் ஆக்காது. மார்க்கத்தை விட்டும் இல்லாமல் ஆக்கக்கூடிய செயற்பாடுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். சிறிய இணை வைப்பு அதிகரிக்க 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 அதை என்ன செஞ்சிடும், பெரிய இணை வைப்பில் கொண்டு என்ன செஞ்சிடும், சேர்த்துடும். அதே போன்று பெரிய இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய சில அம்சங்கள், உதாரணமாக நல்ல மக்களுடைய விடயத்தில் எல்லை மீறுவது. உண்மையிலே நல்ல மக்கள் என்ற ஒரு சாரார் என்ன செய்வார், சமூகத்தில் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் மீது எல்லை மீறி பாசம் வைப்பது, நேசம் வைப்பது, அவர்களை புகழ்ந்து பாராட்டுவது எங்கே கொண்டு போய் சேர்க்கும், இணை வைப்பில் கொண்டு போய் சேர்க்கும். பெரிய இணை வைப்பு கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். எனவே அதை நாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். இதே சிறிய இணை வைப்புன்னு சொல்கிறார்கள். சாலிஹீங்கள் நல்லடியாளுடைய விதத்தில் எல்லை மீறுவது. எல்லை மீறினா என்ன, கடைசியில் என்ன போய் சேர்க்கும்னு சொன்னால் அவர்களிடம் பிரார்த்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், அவருக்கு அவனுக்கு சுஜூதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்போ தர்கா வழிபாடுகள்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, நல்லடியாருடைய விடயத்தில் எல்லை மீறியத்தால் தான் என்ன செஞ்சிச்சு, இந்த தர்கா வழிபாடுகள் என்ன செஞ்சிச்சு, சமூகத்தில் உருவாயிச்சு. அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இப்படியாக பெரிய இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய அம்சங்கள் சிறிய இணை வைப்பாக என்ன செய்யப்படுகிறது, கருதப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிறிய குஃப்ர், சிறிய இறை மறுப்பு. அப்படின்னா அல்லாஹு தாலா சில விடயங்களை மறுக்கக்கூடியவர்களை காபிர்கள் என்று அல் குர்ஆன் என்ன செய்கிறான், சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வின் நியாமத்துகளை மறுக்கக்கூடியவர்கள் இவர்களை காபிர்னு அடையாளப்படுத்தான். காபிர் அவங்க ஈமான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களா? கிடையாது. ஆனாலும் அது குஃபுரு, அதில் குஃபுர் இருக்குது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த இடத்துல சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ்வின் சொல்கிறார், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்வது குஃபுர் ஆகும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏசுவது ஃபுசூக், கெட்ட விஷயம், கெட்ட பண்பு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்வது குஃபுர் ஆகும். அப்படின்னா அவர் காபிர் ஆகிட்டாருங்கிற அர்த்தம் கிடையாது. அதில் குஃபுர் இருக்குது, மறுப்பு என்ன செய்ய, இறை மறுப்பு அதில் இருக்கிறது. அவர் பாவி, இஸ்லாத்தின் பார்வையில் அவர் என்ன பாவி, அதுக்கான தண்டனையை நரகில் என்ன செய்வார், அனுபவிச்சுட்டு புறவை என்ன செய்வார், சுவர்க்கத்துக்கு அவர் வருவார். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது சிறிய இறை மறுப்பு. அதே போன்று பரம்பரைகளை இழுத்து ஏசுவது, பரம்பரைகளில் குற்றம் சொல்லி என்ன செய்வது, பேசுவது, இந்த அம்சங்கள் எல்லாம் அல் குஃப்ருல் அஸ்கர் என்ற வட்டத்துக்குள்ள வரும். அடுத்ததாக சிறிய நயவஞ்சகம், நிஃபாக்குல் யாத்திகாதி என்றால் உள்ளம் சார்ந்த நயவஞ்சகம். அது இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கிடும். இஸ்லாத்தை வெளியில் காட்டிக்கொள்றது, ஆனால் உள்ளுக்கு என்ன செய்கிற குஃப்ரை சிறுக்க வச்சுக்கிட்டு பேரளவில் முஸ்லீம்களாக என்ன செய்வது, சமூகத்தில் வலம் வருவது. இது என்னென்னா, அப்படியா வலம் வரக்கூடியவர்களுக்கான சில செயற்பாடுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் விட்டார்கள். ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசுல், முனாஃபிக்குர் அடையாளங்கள் 3 சொன்னார்கள். இதா கதப, இதா ஹத்தத கதப, பேசினால் பொய் சொல்லுவான். வைதா வாதா ஹலப, வாக்களித்தால் மாறு செய்வான். வைதா துமின கான, நம்பிக்கை வைத்தால் மாறு செய்வான், நம்பிக்கை மோசடி செய்வான். அப்போ இதில் ஏதாவது ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்தால் எங்களிடம் நிஃபாக்கு கொஞ்சம் என்ன செய்து வந்திருக்கிறது. அல்லாஹ் சொன்னார்கள் 4 விடயங்கள், இந்த 3ஓட இன்னொரு எக்ஸ்ட்ரா கூட்டி சொன்னார்கள், விவாதித்தால் கெட்ட முறையிலே நடந்து கொள்வான். இந்த 4 விடயங்களில் ஏதாவது ஒன்று ஒரு முஃமினிடம் இருந்தால் அவனிடம் நிஃபாக்கின் ஒரு பகுதி என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இந்த 4 விடயங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவன் உண்மையான முனாஃபிக்கு போன்று ஆகிவிடுவான். முனாஃபிகன் ஹாலிசன். அப்போ நயவஞ்சர்களும் இந்த பண்பெல்லாம் என்ன செஞ்சு இருந்துச்சு, பேசினா பொய்யை பேசுறது, வாக்களிச்சா மாறு செய்கிறது, நம்பிக்கை வச்சா மோசடி செய்வது, விவாதித்தால் என்ன செய்வது, கெட்ட முறையில் நடந்து கொள்வது. வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, தொழுகைக்கு வந்தால் சோம்பேறித்தனமாக நடந்து கொள்வது. முனாஃபிக்களுக்கு அசர் தொழுகையும் சுப தொழுகையும் என்ன செஞ்சிச்சு, சிரமமாக இருந்துச்சு. அல்லது இஷா தொழுகையும் சுப தொழுகையும் என்ன செஞ்சிச்சு, சிரமமாக இருந்தது. ஏன்னா தூங்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுது, அந்த தொழுகைகள் வந்துச்சு. அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அப்போ முனாஃபிக்களுடைய பண்புகள் என்று
சொல்லக்கூடிய பண்பு ஒரு முஃமினிடம் வந்தால் அவன் அஞ்சு கொள்ள வேண்டும். அவனுடைய தௌஹீதில் அவனுடைய ஈமானிலே குறைபாடு என்ன செய்கிறது ஏற்படுகிறது. நான் அதிகமாக பொய் பேசுகிறேன்டா, இந்த தௌஹீதில் இந்த நம்பிக்கை ஈமானில் என்ன செய்யுது குறைபாடு ஏற்படுகிறது. நான் வாக்குக்கு மாறு செய்கிறேன், மோசடி நம்பிக்கை மோசடி செய்கிறேன், தொழுகைக்காக வேண்டி வந்தால் மாச்சலாக இருக்குது, தொழுகை நினைச்சாலே ஒரு ஜாதி சோம்பேறித்தனமாக இருக்கிறது, தொழுகையை நான் அல்லாஹுக்காக வேண்டி நேசித்து தொழுவது கிடையாது. இப்படியான பண்புகள் எங்களிடம் வருகிறது என்றால் எங்களுடைய தௌஹீதில் குறைபாடு என்ன செய்கிறது ஏற்படுகிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தௌஹீதை முறிக்கக்கூடியவைகள், தௌஹீதில் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இந்த அம்சங்களையும் தௌஹீது ஈமானோடு சேர்த்து அகீதா என்ற பாடப்பரப்பில் என்ன செய்கிறார்கள் அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ தௌஹீது ஈமான், இப்படி ஈமானுக்கு தௌஹீதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் அகீதா என்ற பாடப்பரப்பு என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஈமான் என்று இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களம் இருந்திருக்கிறார்கள். மனிதருடைய தோற்றத்தில் 5 விஷயங்கள் குறித்து கேட்டார்கள். இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள், ஈமானை பற்றி கேட்டார்கள், இஹ்சானை பற்றி கேட்டார்கள். அதே போன்று உலக அழிவு எப்பொழுது ஏற்படும் என்று கேட்டார்கள். உலக அழிவுக்கான அடையாளங்கள் என்னென்னங்கிறது கேட்டார்கள். கேட்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார்கள். அந்த உலக அழிவு எப்பொழுது என்று கேட்ட பொழுது கேட்கப்படுபவரை விட கேட்பவர் தான் என்ன அது விடயத்தில் மிகவும் அறிந்தவர். அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாது எப்போ உலக அழிவு என்பது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்ற பொழுது யா முஹம்மது அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியானவன் யாருமே கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நீ சாட்சி சொல்வதும், வத்துகீம ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுவதும், வத்துதி ஸகாத்த, ஸகாத்தை கொடுப்பதும், வதசூமு ரமலான, ரமலான் மாத நோன்பு நோட்பதும், வதஹுஜ்ஜல் பைத்த இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, உனக்கு சக்தி இருந்தால் ஹஜ் செய்வதும் என்று சொன்னார். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? இந்த 5 கடமைகள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 கடமைகள் மீது நிறுவப்பட்டுள்ளன. அப்போ இந்த 5 விஷயங்களையும் உள்ளடக்கியதான் என்ன இஸ்லாம். ஈமானை பற்றி கேட்டார்கள். ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அன் துமின பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புவது, வ மலாயிகத்திஹி, வானவர்களை நம்புவது, வ குதுபிஹி, வேதங்களை நம்புவது, வ ருசுலிஹி, தூதர்களை நம்புவது, வல் யோமில் ஆஹிரி, மறுமை நாளை நம்புவது, வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று நம்புவதாகும். இதுதான் இஸ்லாத்துக்கு ஈமானுக்கும் இடையில் என்ன வித்தியாசம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், வமை யக்ஃபுர் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை மறுக்கிறாரோ, வ மலாயிகத்திஹி, வானவர்களை மறுக்கிறாரோ, வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை மறுக்கிறார்களோ, வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை மறுக்கிறார்களோ, வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை மறுக்கிறார்களோ, ஃபக்கத் வல்ல தலாலம் பஈதா, அவர் தெளிவான தூரமான வழிகட்டில் இருக்கிறார், வழிகட்டில் அவர் தூரமாகிவிட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ ஈமான் என்றால் என்ன? இந்த 6 விஷயங்களையும் உறுதியாக நாம் என்ன செய்யணும், நம்பணும். இது ஒரு பகுதி. ஈமானில் இன்னொரு பகுதி இருக்கு. என்னண்டா, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இந்த மார்க்கம் முழுவதும் ஈமான் தான். இந்த மார்க்கம் முழுவதும் ஈமான். அதனால் தான் அறிஞர்கள் ஈமான் குறித்த அல் குர்ஆனிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், அன்னல் ஈமான கவுலுன் வ அமலுன் வ இஅ்திகாதுன், ஈமான் என்பது வாயால் சொல்லுகின்ற சொற்களும் இருக்கின்றன, எங்களுடைய செயற்பாடுகளும் இருக்கின்றன, உள்ளத்தால் நம்பக்கூடிய அம்சங்களும் இருக்கின்றன. இப்போ உள்ளத்தால் இந்த 6 விடயங்களே நாங்கள் நம்புகிறோம். இது ஈமான்ல ஒரு பகுதி. அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வாயினால் சொல்ல வேண்டிய ஈமான் சார்ந்த அம்சங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் என்பது பில்உ வ சப்ஊன அவ் பில்உ வ சித்தூன ஷுபா, 70 அல்லது 60 கிளைகளை கொண்டது. அதில் சிறந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதாகும். வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று வாயால் சொல்லுவது ஈமானாகும். அப்போ ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்த அம்சம் மட்டும் கிடையாது. இந்த 6 விடயங்களை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இது ஈமானில் ஒரு பகுதி, ஈமானில் ஒரு பகுதி. அதே நேரத்தில் இந்த 6 விடயங்களை தாண்டி இன்னும் ஈமானுக்கான சில அம்சங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், நிச்சயமாக முஃமின்கள் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால், அல்லாஹு தஆலாவை நினைவு கூறப்பட்டால்
முஃமின்கள் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா வஜிலத் குலூபுஹும், அச்சத்தால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும், உள்ளத்தில் அச்சம் ஏற்படும். அப்போ உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவது என்பது ஈமான்ல உள்ளது. உள்ளத்தில் முஃமின்கள பண்பு தானே. அப்போ முஃமின்கள பண்புண்டா அச்சம் ஏற்படுவது என்பது ஈமானில் உள்ளது. அதே நேரத்தில் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வினுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமான், ஈமான் அதிகரிக்கும். அப்போ ஈமான் அதிகரிக்கிறது என்பது உள்ளத்தோடு சார்ந்த விஷயம். எனவே ஈமான் அதிகரிப்பது என்பதும் என்ன ஈமான்ல உள்ளது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விடுவார்கள். நல்லது கெட்டது நடந்தாலும் இது அல்லாஹ்ட பொறுப்புல உள்ளது. அப்போ அல்லாஹ்ட பொறுப்புல உள்ளது என்று சொல்றது என்ன உள்ளத்தால். இதுவும் ஈமானில், தவக்குல் என்பதும் ஈமானில் உள்ள அம்சமாகும். எப்படி நம்பிக்கை சார்ந்த அந்த 6 விடயங்களை நாங்கள் உறுதியாக நம்புவது ஈமானில் உள்ளதோ அதே போன்று இன்னும் வேறு நம்பிக்கை சார்ந்த அம்சங்களும் என்ன ஈமானில் இருக்குது. அதே நேரத்தில் வாயால் மொழியக்கூடிய சில விஷயங்களும் என்ன ஈமானில் இருக்கிறது. அதுதான் ஈமானின் கிளைகளில் மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிவதாகும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் சில செயற்பாடுகள் இருக்கின்றன, அவைகளும் ஈமான் சார்ந்தது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் வஅதுனாஹ, அந்த 70-60 கிளைகளில் மிகவும் தாழ்ந்தது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே மக்களுக்கு நோவினை செய்யக்கூடிய அம்சங்களை அகற்றுவது. இது ஈமான் சார்ந்த அம்சம். அப்ப நம்பிக்கை மாத்திரம் என்னல்ல ஈமான் அல்ல, செயற்பாடுகளிலேயும் என்ன இருக்குது ஈமான் இருக்கிறது. வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, முஃமின்களுடைய பண்பை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வருகின்ற பொழுது அல்லதீன யுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக இருப்பார்கள். அப்ப தொழுகை என்பது செயற்பாடு ரீதியானது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப தர்மம் செய்வது என்பது ஈமானில் உள்ளது, ஜகாத் கொடுப்பது என்பது ஈமானில் உள்ளது. அன்பிற்குரிய உறவுகளே, முதற் கோத்திரத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 4 விடயங்களை உங்களுக்கு ஏவுகிறேன், 4 விடயங்களை உங்களை விட்டும் தடுக்கிறேன். அந்த 4 விடயங்களை உங்களுக்கு ஏவுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற பொழுது ஆமுருக்கும் பில் ஈமானி பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை உங்களுக்கு ஏவுகிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் சொன்ன பொழுது சஹாபாக்கள் அந்த முதற் கோத்திரத்தை கேட்டார்கள் வஹல் ததுரூனமல் ஈமான் பில்லா, முதற் கோத்திரத்தை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? 4 விடயங்களை உங்களுக்கு ஏவுகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை உங்களுக்கு ஏவுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த முதற் கோத்திரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியானவன் யாரும் இல்லை என்று சான்று பகர்வது, வ இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது, வ ஈதாஉ ஸகா, ஜகாத்தை கொடுப்பது, வ துஅது மினல் மஅனமி அல் ஹுமுஸ், கனிமத்துடைய விடயத்தில் 5இல் 1 நீங்கள் என்ன அல்லாஹ்வின் தூதருக்காக என்ன செய்வது கொடுப்பது. அப்ப இந்த செயற்பாடுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொல்றார்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் உள்ளது. அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நடிகார்களே, ஈமான் என்பது அடிப்படையிலே 6 விடயங்களை நாங்கள் உள்ளத்தினால் முழுமையாக நம்புவது, இதுதான் ஈமானின் அடிப்படை. அதே நேரத்தில் ஈமானோடு சார்ந்த இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. வாயால் சொல்லக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறது, அது ஈமான் சார்ந்தது. எங்களுடைய செயற்பாடு ரீதியான எங்களுடைய உடல் உறுப்புகளினால் செய்யக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன, அதுவும் என்ன ஈமானை சார்ந்தது. அப்போ இஸ்லாத்தை கலிமா தொழுகை ஜகாத் இது 3ஐயும் ரசூலுல்லாஹ் என்னத்துக்குள்ள உணர்ந்துட்டாங்க ஈமானுக்கு உணர்ந்துட்டாங்க. அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு பார்வையில் இஸ்லாம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு. ஒரு பார்வையில் இஸ்லாம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு. ஈமான் என்பது பேஸ், அடித்தளம், அதன் மீது கட்டப்பட்ட அந்த 5 அம்சங்களும் தான் என்ன இஸ்லாம். இன்னொரு பார்வையில் இஸ்லாமும் ஈமானும் ஒன்றுதான், இஸ்லாமும் ஈமானும் ஒன்றுதான். ஏன் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட அம்சங்களை அல்லாஹ்வை நம்புவது என்கின்ற தலைப்புக்கு கீழால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஈமானை இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுகின்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஈமான் என்பது இப்படி நம்பிக்கை சார்ந்த அம்சங்களும் இருக்கின்றன, செயற்பாடு ரீதியான அம்சங்களும் இருக்கின்றன. சில பிரிவுகள், சில வழிகட்ட பிரிவுகள் என்ன செய்தார்கள், ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது மாத்திரம்தான், வாயால் சொல்வதோ செயற்பாடான ரீதியாக அமைவதோ ஈமான் இல்லை என்று மறுத்தார்கள். அவர்களை அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் இவர்கள் வழிகட்ட பிரிவுகள் என்று என்ன செய்தார்கள்
அவர்களே ஓரங்கட்டி விட்டார்கள். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அகீதாவுடைய விடயத்திலே ஈமான் என்கின்ற பகுதியிலே நாங்கள் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த அம்சம் மாத்திரம் கிடையாது. மாற்றமாக வாயினால் சொல்லக்கூடிய சில அம்சங்களும் ஈமானாக இருக்கின்றன, செயற்பாடு ரீதியான சில அம்சங்களும் ஈமானாக இருக்கின்றன. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இது அகீதா பற்றிய ஒரு அறிமுகமாக இந்த ஆரம்ப வகுப்பில் நாம் என்ன செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் என்ன செய்யும் நடக்கும். அடுத்த வாரம் வேறு மௌலைமார்களால் என்ன செய்யும், வேறு பயான் நிகழ்வுகள் என்ன செய்யும் நடைபெறும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இன்ஷா அல்லாஹ் அகீதா வகுப்பு என்ன செய்யும் நடைபெறும். அடுத்த வாரத்தில் எதற்காக வேண்டிய அகீதாவை நாங்கள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் அகீதாவை சரியான முறையில் படித்து எங்களுடைய கொள்கைகளை சீராக்கி எங்களுடைய நல்ல மக்களை சரியான முறையில் பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.